Good morning. நான் டாக்டர் நான்சி fertility consultant. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது intrauterine insemination, அதாவது ஷார்ட் ஃபார்மா பாத்தீங்கன்னா IUI அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சரியான நேரத்துல அந்த ஃபாலிகல்ஸ் பெண்களுடைய கருமுட்டை நல்ல மெச்சூர் ஆன பிறகு அந்த ஃபாலிகல் வந்து ரப்சர் ஆகிறதுக்கு ஒரு ஃபைனல் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகுற டைம்ல ஒரு 24 to 36 hours அரௌண்ட்ல அந்த பெண்ணுடைய மேல் பார்ட்னர் ஹஸ்பண்டுடைய ஸ்பெர்ம் சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி நல்ல ஹைலி மொட்டைல் குவாலிட்டியான ஸ்பெர்ம்ஸை அவங்க கர்ப்பப்பைக்குள்ள நம்ம செலுத்துற ப்ரொசீஜர் பேர் தான் intrauterine insemination அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ரொசீஜருக்கு வந்து ஒரு நல்ல சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா அந்த உமனுக்கு 2 fallopian tubes, அதாவது கருக்குழாயில ஏதாவது ஒண்ணு வந்து ஓப்பனா இருக்கணும், கருமுட்டை வந்து வளர்ந்துருக்கணும், ஃபாலிகல் growth ஆயிருக்கணும், adequate sperm counts இருக்கணும். இந்த 3 நமக்கு நல்லா இருக்கும்போது இந்த ப்ரொசீஜரை நம்ம கரெக்டா பண்ணோம்னா நல்ல சக்சஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளா intrauterine ப்ரொசீஜர். இது வந்து ஒரு பெயின்லெஸ் ப்ரொசீஜர், ஓபிடி ப்ரொசீஜர் தான். இதுக்கு அட்மிஷன் தேவை கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஒரு 10 பேருக்கு பண்ணோம்னா 1 or 2 will get conceived. ஸோ IUI ப்ரொசீஜருக்கு நம்ம கரெக்டான கப்பலை சூஸ் பண்ணும்போது நம்மளால சக்சஸ் எடுக்க முடியும். தேங்க்யூ.